திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க தான் அந்த கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உங்களுக்காக நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதை ஏற்படுத்தி கொடுத்தது கஸ்தூரி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. தெலுங்கு பேசும் மக்களுக்காக இருக்கும் அப்படி. இது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்கு தான் திமுக காத்துக்கொண்டிருக்கு. மருத்துவர் ராமதாஸ் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை யாரும் பார்க்கல. இன்னைக்கு வந்து கஸ்தூரியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து மீடியா ஃபோக்கஸ் அது மேலே தான் இருந்திருக்கணும். அதை மழுங்கடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து கஸ்தூரி, நயன்தாரா, ஜோதிகா இப்படின்னு இதுதான் திமுக அரசாங்கம் 3.5 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்காங்க. நாம் தலைமறைவாலாம் இல்லை. மீடியாவில் இது பரப்புரைகள் செய்யப்படுது. உதாரணத்திற்கு இப்போ சன் டிவி திமுகவோட ஊதுகுழல் தான் வச்சுக்கோங்க. கஸ்தூரி பதுங்கி இருந்தபோது காவல்துறையை சென்று பிடித்து விட்டார்கள். சன் டிவி என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் பதுங்கி இருந்தபோது கதவை திறக்க மறுத்து விட்டார். மறுத்து விட்ட காரணத்தினால் காவல்துறையை நாங்கள் உடைத்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருத்தம் தெரிவித்தது என்பது முழு மனதுடன் சொன்னதாக தெரியல அப்படின்னு. அப்போ திருப்தியா இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மன்னிப்பை அல்லது ஒரு விளக்கத்தை நீங்க கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை நீங்க தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு நீங்க வந்து முயற்சிக்கிறீங்கன்னு ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் அதுதாங்க பண்ணணும். வணக்கம் இடமலம் நேயர்களே. கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அங்கே வந்து நீதிபதி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைகளெல்லாம் நான் பார்த்துக்கணும், என்னை சிறையில் அடைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மீறி நீதிபதி அவர்கள் 29ஆம் தேதி வரைக்கும் புழல் மகரி சிலையில் அவர் வந்து அடைக்க உத்தரவிட்டிருக்காங்க. வெளில வந்து அவங்கவுங்க சும்மா கர்ஜித்து சீறிட்டு போயிருக்காங்க. நீதி வெல்லணும், அராஜகம் ஒழிக அப்படின்னு. இதை குறித்து இந்த நிலையில் கிஷோர் கே சாமி அவர்களுக்கு அவர் ஏற்கனவே இதை குறித்து நம்மளோட சேனலில் ஒரு காணொலி பேசியிருந்தாலும் இன்னும் சில கருத்துக்கள் இருக்குன்னு சொன்னார். அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, ஹைதராபாத்தில் இருந்தாங்க, பதுங்கி இருந்தாங்க. அதுவும் நண்பரோட ரொம்ப நாள் நீண்ட நாள் தெரிஞ்ச நண்பர், அதுவும் சினிமா தயாரிப்பாளர் நண்பர். அவங்க வீட்டில் பதுங்கி இருந்தாங்க. போலீஸ் போகிறாங்க, தட்டுறாங்க, திறக்கல. ஹைதராபாத் போலீஸே கூப்பிட்றாங்க. அவங்க கதவு உடைப்பண்றாங்க. கஸ்தூரி வந்து திறந்துட்டு நிற்கிறாங்க. அப்படி இது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரியல. ஆமாம், ட்விட்டரில் வந்திருக்கு. கரெக்டுங்களா? இப்போ வேணால் ஒளிபரப்பலாம். I have been shooting in Hyderabad every day. நேற்று ஷூட்டிங் முடிஞ்சு தான் நான் வந்தேன். அப்போ தான் என்னை வந்து அப்ரேன் பண்ணாங்க. நான் என் வீட்டில் தான் இருந்தேன். நான் ஹைதராபாத்தில் தான் ஐ லிவ் அண்ட் ஒர்க்குங்கிறது எல்லாருக்கும் நிறைய தரம் சொல்லியிருக்கேன். ஸோ தெர் இஸ் நோ குவெஸ்டன் ஆஃப் தலைமறைவு. ஃபோன் என்கிட்ட இல்லை, ஏன்னா என் லாயர் வந்து என்கிட்டேருந்து வாங்கி வச்சுட்டாங்க. மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. ப்ரெஸ்ஸு ரொம்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருந்ததுனால வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ கூட இரவல் ஃபோன்லேருந்து தான் இதை வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஜஸ்ட் டு டெல் எவ்ரிபடி தட் ஐ நெவர் ரன் அவே. சரி, அதில் ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நான் வந்து எங்கேயும் ஒழியலை. நான் ஷூட்டிங் இருந்தது. நான் 4 நாட்களாகவே நான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். அங்கே தான் நான் வந்து அந்த வீட்டில் தான் இருக்கேன். நான் ஒன்றும் பதுங்கலாம் இல்லை அப்படின்னும் பொழுது என்னை வந்து இவர்கள் மிரட்டினார்கள் அல்லது வந்து என்னை வந்து பதுங்கி இருந்தபோது பிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தவறான கூற்று. நான் தலைமறைவாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனால் நீங்கள் திட்டமிட்டு பாருங்கள் எப்படி வந்து மீடியாவில் இது பரப்புரைகள் செய்யப்படுதுன்ட்டு. உதாரணத்திற்கு இப்போ சன் டிவி அஃப்கோர்ஸ் அவங்க திமுக தரப்பு விஷயத்தை தான் பேச போகிறாங்க. திமுகவோட ஊதுகுழல் தான் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். பதுங்கி இருந்தார், கஸ்தூரி பதுங்கி இருந்தபொழுது அங்கே அப்படியே காவல்துறையை சென்று பிடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒருபடி மேலே போகிறாங்க. தந்தி டிவி என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் பதுங்கி இருந்தபொழுது கதவை திறக்க மறுத்து விட்டார். மறுத்து விட்ட காரணத்தினால் காவல்துறையை நாங்கள் உடைத்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதவை உடைத்து கொண்டு வருவதற்கு காவல்துறைக்கு அதிகாரமே கிடையாது. சில நேரத்தில் வந்து நீதியை நிலைநாட்டணும்னா வேற வழி இல்லையே. they don't have that. நீங்கள் வந்து ஒருத்தருடைய இல்லத்தில் இப்போ இருக்காங்கன்னு வைங்க, நீங்கள் உள்ளே போகணுன்னா கூட நீங்கள் உடைச்சி கொண்டு போக முடியாது. சரியா? இதெல்லாம் செய்யறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ இதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் 2004. எனக்கு தெரிஞ்சு சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டார். மெஹபூப் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து வெளியே அவுட்ஸ்கர்ட்ஸில் பதுங்கிலாம் இல்லை. அவரும் அங்கே வந்து பதுங்கிலாம் இல்லை. அவரும் அங்கே வந்து ஒரு அவருடைய யாத்திரைக்காக அங்கே மடம் சார்ந்த ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார். அப்போது அங்கே காவல்துறை சென்ற பொழுதோ காவல்துறை அவரிடம் நீங்கள் வந்து கைதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரியா? நாங்கள் உடச்சிட்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லலை. அவர் பதுங்கியும் இல்லை, உடச்சிட்டு வருவோம்னு காவல்துறை சொல்லலை. அத்தனைக்கும் அந்த வீடியோ ஆதாரங்களே அப்புறம் வெளியிடப்பட்டன. அதில் காவல்துறை அதிகாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலாக வந்து அவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் வந்து கைதுக்கு ஒத்துழைக்கணும், நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா தான்
நாங்கள் வந்து எங்கள் கடமையை செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை அவங்க வந்து அவர் அதை ஏற்றுக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்கள்ட்ட பேசணுமா இவங்கள்ட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் இந்த வாரண்ட்டை நாங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இங்கேயும் கஸ்தூரியை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னாக்க, நாங்கள் கைது செய்ய வந்திருக்கோம், உங்களை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போகணும், கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து அதை எதிர்த்து பேச போகிறதும் இல்லை, பேசின மாதிரியும் தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவும் போடுறாங்க. ஆனால் மீடியாவில் எப்படி இதை வந்து ப்ளோ அப் பண்ணுறாங்க, பொதுவாகவே மீடியாவில் இந்த மாதிரி ப்ளோ அப் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம். ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி வரணுன்றதுக்காக இதை கூட்டி பேசுவது. இது நடக்காதவற்றையெல்லாம் நடந்தது போல். இப்போ இந்த தலைமறைவு, பதுங்கி இருந்தார், இதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே வந்து காவல்துறையை பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள். மீடியாவும் அதை அப்படியே எடுத்து பயன்படுத்துகின்றன. உதாரணத்திற்கு என்னுடைய கைது எடுத்துப்போம். நள்ளிரவு 1:30 மணிக்கு நான் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் நள்ளிரவு 1:30 மணிக்கு தனது வீட்டில் பதுங்கி இருந்தார். என் வீட்டில் நான் ஏன் பதுங்கணும்? ஒரு பெட்டு கடியில் ஒளிஞ்சிருந்தீங்களா? எனக்கும் புரியல. அதுக்கு பேர் தான் 1:30 மணிக்கு நைட்டு நீங்கள் வந்து என் வீட்டுக்காக தட்டுறீங்க. அப்போ நான் வந்து சந்தேகத்திற்கு உரிய மர்மமாக பதுங்கி கொண்டிருந்தார். நான் எப்படி பதுங்கி இருக்க முடியும் என் வீட்டுக்குள்ளே? கதவு திறந்ததே நான். நீங்கள் தான் திறந்தீங்களே? நான் தான் கதவு திறக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட பேரண்ட்ஸ்ட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா முடிச்சுட்டு இருக்காரு, எங்கள் அப்பாட்ட எழுப்புறேன், அவரும் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி போலீஸ் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், வெளியில் ஒரு 10 பேர் நிற்கிற மாதிரி தெரியுது, அந்த ஐயோர் வழியாக பார்க்குறோம் இல்லையா, 10 பேர் நிற்கிற மாதிரி தெரியுது, ஸோ போலீஸ் தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஐ வில் ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கதவு திறக்கிறேன். இவன் உள்ளே வரும்பொழுது எப்படி வராங்க? 10 பேர் உள்ள. ஆக்சுவலி அவ்வளோ பேர் வரக்கூடாது. சரி, நீ எதுக்கு வர? சம்மன்ஸ் கொடுக்காம நீ வரக்கூடாது. சம்மன்ஸ் கொடுக்காம தான் நீ வர, நுழையிற, அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகணும். இதான் உன்னுடைய இது. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அரெஸ்ட்டுக்கு தான். இல்லை சும்மா பேச தான் வந்திருக்கோம். எதுக்கு பேச வரப்போகிற? 1:30 மணிக்கு நீ எதுக்கு என் வீட்டுக்கு பேச வரப்போகிற? இல்லை பக்கத்தில் போய் பேசலாம், இங்கே உதயந்திரர்கிட்ட போய் பேசலாம். நான் ஏன் அங்கே பேசலாம்? இங்கேயே பேசலாமே, என் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, இங்கேயே உட்காந்து பேச வேண்டியது. இல்லை நீங்கள் வாங்க அப்படின்ட்டாங்க. சரி, நான் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறேங்க, எப்படியும் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, இப்போ ஒரு செட்டு ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறேன். அதெல்லாம் இல்லை, அப்படியே வாங்க அப்படின்னு. அப்படியே வந்து அப்படியே போகும்போது இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்க, மர்மமான முறையில் வீட்டில் அவர் நடமாடி கொண்டிருந்தார். இல்லை என் வீட்டில் தலைகீழ அதான் சொல்கிறேன், என் வீட்டில் 1:30 மணிக்கு நான் எப்படி மர்மமான முறையில்? நீங்கள் தான்டா மர்மமான யோசிச்சு பார்க்குறீங்க, மர்மமான முறையில் நடமாடிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன். மர்மமான முறையில் நான் என் வீட்டில் மர்மமான முறையில் நுழைந்தது நீங்கள். 15 பேர் என் வீட்டுக்குள்ள மர்மமா நுழைஞ்சிருக்கீங்க. சரியா? உங்க துன்பத்தை பார்த்து நான் சிரிக்கல. துன்பம் இல்லை. அதாவது என்னன்னா, காவல்துறை என்ன மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் பயன்படுத்துறாங்கன்றதுக்கு சொல்ல வரேன் நான். இதெல்லாம் லாங்குவேஜ். பதுங்கி இருந்தார், நாங்கள் பிடித்து விட்டோம். சரியா? என் வீட்டுக்குள்ள வந்து நான் பதுங்கி இருந்தேன்னா இவங்க என்னை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? இந்த மாதிரி தான் கஸ்தூரியோட. சீரியஸ்லி இப்படித்தான் இவங்க வந்து சொல்லக்கூடியது எல்லாமே. தலைமறைவாக இருந்தார், பதுங்கி இருந்தார், நாங்கள் பாய்ந்து வந்து பிடித்தோம், இப்படின்ட்டுலாம். அது எதுவுமே நடக்கலை. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் வெரி கம்போஸ்டாக தான் இருக்காங்க. அவங்க கஸ்தூரி ஒன்றும் கம்போஸ்டர்லாம் எழுந்து இல்லையே. தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கத்திட்டு போறாங்களே, மூஞ்செல்லாம் அப்படியே செவந்துருச்சு. அது அவங்க சொல்றாங்க, நீ பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அவங்க என்ன ஐயோ கொள்றாங்களேன்னு வீட்டுல கலாட்டா பண்ணாங்களா? பண்ண தப்புக்கு தெலுங்குல பத்தி தப்பா பேசிட்டு ஹைதராபாத்லயே வேற போய் இருப்பாங்க. அப்புறம் அவங்க எங்க வேணா இருக்கலாங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. சரியா? அவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், அதை நான் ஏற்கனவே 2-3 வீடியோல சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். அவங்க பண்ண, என்னை பொறுத்த வரைக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன, சம்மனை வாங்கிக்கணும். நீங்கள் வீட்டிலே இருந்து சம்மனை வாங்கினே உங்கள் வீட்டில் வந்து சம்மன் கொடுக்கும்போது உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. சரி, 41 CRPC படி உங்களுக்கு சம்மன் கொடுக்கணும். சம்மனை கொடுத்த உடனே நீங்கள் ஆஜராயிட்டீங்கன்னா, ஆஜரானதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விளக்கத்தை கொடுத்து, அந்த விளக்கத்தில் அவங்களுக்கு ஒப்புதல் இல்லை என்றால், அது எழுத்துப்பூர்வமாக ஏன் ஒப்புதல் இல்லை என்பதனை கொடுத்து அவர்கள் உங்களை கைது பண்ணலாம். சரியா? நார்மலாக சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன்ஸே இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, சம்மன் கொடுத்து சம்மனுக்காக நீங்கள் ஆஜராகி விளக்கம் கொடுத்துட்டீங்கனாலே உங்கள் மேலே கைது நடவடிக்கை அப்படின்றது எடுப்பது என்பது அரிதிலும் அரிது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சம்மனை வாங்காமல், நம்ம வீட்டில் இல்லை, இவங்க சம்மனை விட்டுட்டு போயிடுவாங்க. சம்மனை வாங்காமல் இவங்க ஆஜரும் ஆகாமல் இவங்க வந்து முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ முன்ஜாமீன் வரும்போது நீதிபதி என்ன சொல்லுவார்? சம்பளம் வாங்காம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் பேசிக்கலாம். இப்போ அவர் என்ன சொல்லுவாருனாக்கா, இது முழு விளக்கமாக எனக்கு தெரியல அப்படின்னு தான் நீதிபதி சொல்ல முடியும். நீதியரசர், நீங்கள் எந்த கான்டெக்ட்ஸில் பேசுனீங்க, அதெல்லாம் அவங்க அந்த வீடியோவை பார்ப்பாங்க.
அரசு தரப்பு வக்கீலுடைய கருத்தை கேட்டுப்பாங்க. அரசு தரப்பு கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் நீதித்துறை கவனிக்கணும். அது என்னன்னா, நான் அவர்களை விசாரிக்க வேண்டும்ன்றாங்க. விசாரிக்க என்ன இருக்கு சொல்லுங்க. ஏற்கனவே அதை அவங்க பேசியது பொதுவெளியில மேபி கேட்பாங்களோ, இன்னும் என்ன மீனிங்ல நீங்க பேசுனீங்க, யாரை குறிப்பிட்டு நீங்க பேசுறீங்க, ஆமாங்க, அது எல்லாமே பொதுவெளியில இருக்கு. இல்ல இன்டர்பிரேஷன் அதை அவங்க கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதான் அந்த வாய்ப்பை நீங்க கைதுக்கு முன்னாலே கொடுத்துருக்கலாமே. அதுதான் சம்மன் கொடுத்தாங்க. அந்த சம்மனுக்கு இவங்க ஆஜராகலை. சரியா? இப்போ ஆஜராகலைன்னும் பொழுது இவங்க ஏற்கனவே நீதிமன்றத்துல விளக்கம் கொடுத்துட்டாங்களே. சரி, இவங்க பண்ண இந்த சம்மனை வாங்காத நீதிமன்றத்தை கொடுத்த விளக்கத்தை தவிர்த்து வேற நீ விசாரிச்சு என்ன வாங்க போற? இல்ல இவங்க நீங்க சொல்றீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, சம்மனை வாங்கல அப்படின்னு. அந்த மிஸ்டேக்கையும் தாண்டி ஒரு புஷ் இருக்கு, கண்டிப்பா அவங்களை கைது பண்ணி உள்ள வச்சிடணும்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. அதானே உங்களோட ஸ்டேட்? அதுதானே அவங்க நோக்கமே. சரி, திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ அனைத்து இந்திய, எனக்கு தெரிஞ்சு அனைத்து இந்திய தெலுங்கு அந்த அந்த சங்கம் வந்து அவங்க தான் அந்த கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. மதுரையில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எக்மோரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2-3 இடத்துல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எக்மோரில் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் வந்து இந்த சங்கம் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்காக நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. தெலுங்கு பேசும் அதை ஏற்படுத்தி கொடுத்தது கஸ்தூரி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து தெலுங்கு பேசும் மக்களுக்காக இருக்கோம் அப்படி. இது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்கு தான் திமுக காத்து கொண்டு இருக்கிறது. சரியா? அப்போ இந்த மாதிரியான வாய்ப்பை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி திமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்போ கஸ்தூரியை கொஞ்ச நாளைக்கு சைலன்ஸ் பண்ண மாதிரியும் ஆயிடுது. ஒரு பயத்தை காட்டினா மாதிரியும் ஆயிடுது. ஸோ இது அண்ட் மூணாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க டைவர்ட் பண்ண முடியுது. இன்றைக்கி ஏங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ ஒரு ரகலை நடக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து கத்தி குத்து சம்பவம் நடந்திருக்கு. அது நடந்த அடுத்த நாள் காலையில் இன்னொரு ஒருத்தர் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே வந்து அங்கே நிற்குது. இந்த 2 சம்பவங்கள் நடந்து 2 மணி நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டு கட் ஆகுது. 2 மணி நேரம், அது ஒரு 2 மணி நேரம் கரண்ட்டு கட் ஆகுது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது நடந்து? இல்லை, எங்கே கரண்ட் கட் ஆனாலும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் கட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு நிலையை வரக்கூடாது. அதுவும் இத்தனைக்கும் ஃபுல் மீடியா கிளாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அவ்வளோ சர்ச்சைகள் போயிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு நிலையில் அந்த ஹாஸ்பிட்டல்லே கரண்ட்டும் கட் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது மாதிரி மாநிலம் முழுக்க பல்வேறு பிரச்சனைகள், அரசு ஊழியர்கள்லேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி மருத்துவர் ராமதாஸ் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை யாரும் பார்க்கல. இன்றைக்கி வந்து கஸ்தூரியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து, இன்றைக்கி அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுடைய அந்த அவங்களுக்கு ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்த கோரிக்கைகள் சம்மந்தப்பட்ட அந்த மொத்த விஷயமே இழுத்து மூடப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சரியா? நீங்கள் வந்து நன்றி, அதாவது நீங்கள் நன்றி கெட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருக்காரு. மீடியா ஃபோக்கஸ் அது மேலே தான் இருந்திருக்கணும். அதை மழுங்கடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து கஸ்தூரி, நயன்தாரா, ஜோதிகா இப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இதுதான் திமுக அரசாங்கம் 3.5 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது இப்போ இல்லை, 3.5 ஆண்டுகளாக இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே நபர்களை வைத்து கடந்த ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல வச்சாங்க. இப்போ அவர்களை எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்களை மழுங்கடிப்பதற்காக பயன்படுத்துறாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எதற்காக பயன்படுத்துகிறது? இவங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வாயிலாக சொல்ல வைப்பதற்கு பயன்படுத்துகிறது. அரசாங்கத்துக்கு வந்துட்டு எதுக்காக பயன்படுத்துது? அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் வராமல் மழுங்கடிப்பதற்கும் அதை மனைமாற்றம் செய்வதற்கும் இவர்களை பயன்படுத்துது. இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க நிர்வாகம்ன்றது 0. இதில் அதிரடி கைது அப்படின்னு பெருமை பீத்தல் வேற. நான் கேட்குறேன், இந்த அதிரடியை நீங்கள் மற்றவர்கள் மீது காண்பிச்சிருக்கீங்களா? ஏன் இப்போ இதில் பேர் என்ன, விருதுநகரில் ராஜபாளையத்தில் ஒரு டாஸ்மாக் கடைக்குள்ள வந்து காவல்துறை விசாரிக்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 காவல்துறை அதிகாரிகளை ரோட்லேயே வச்சு அடிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளை ரோட்லேயே வச்சு அடிக்கிறாங்க. அவங்களுடைய லத்தியை பிடிங்க அவங்களே போட்டு அடிக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது, யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா இதை வந்து தைரியமாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அளவுக்கு இன்னைக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆர்வமெல்லாம் எதில் இருக்குது? கஸ்தூரியை கைது செய்வதற்கும் எதிர்கருத்துக்களை வைப்பவர்களெல்லாம் மிரட்டுவதற்கும். இதுக்கு தான் நீங்கள் காவல்துறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ காவல்துறை மேலே ஒரு மரியாதையே போச்சு. துணிஞ்சு இப்போ தான் நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு வீடியோ பார்த்தோம். காவல்துறை அதிகாரியை ஒருத்தன் மிரட்டுறான் ஓப்பனாக. ஏன்னா இது வந்து வழக்கமாயிட்டு வருது, இந்த ஆட்சியில் வழக்கமாயிட்டு வருது.
அப்போ காவல்துறையை நேரடியாக நான் என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சருடைய வேலை தான் என்ன? இந்த கேள்வி வரணும்ல. இது வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள். இதில் என்ன பெருமை நினைக்கிறேன்? இதில் என்ன பெருமை இருக்கு? ஒன்றுமே கிடையாது. இதான் முக்கியமான ஒரு ஆகச்சிறந்த ஒரு செயல்பாடா? அதிமுக்கியமான ஒரு செயல்பாடா? எதுவுமே கிடையாது. இதே கஸ்தூரியை கூப்பிட்டு ஏமா நீங்கள் கொடுத்த விளக்கம் பத்தலை, முழு விளக்கமாக கொடுங்க அப்படின்னு சொல்ல வச்சுருந்தாங்கன்னா ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக செய்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். கஸ்தூரியை கூட ஒத்துழைச்சிருப்பாங்க. கூப்பிட்டு இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், நீங்கள் உங்களோட தரப்பு விளக்கம், ஏன்னா உங்களோட நோக்கம் வந்து அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அரசாங்கத்துடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா அமைதியை நிலைநாட்டுவது. அந்த காரணம் சொல்லி தானே நீங்கள் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறீங்க. அமைதியை குலைக்கின்ற வகையில் அவர் பேசிவிட்டார். இப்போ அமைதியை குலைக்காமல் இருப்பதற்கு உங்கள் தரப்பு விளக்கத்தை அல்லது நீதியரசர் எப்படி சொன்னாரோ, நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அரை மனதில் பேசின மாதிரி இருக்குது, உங்களுடைய இந்த விளக்கம் இருக்குது இல்லையா, அதாவது வருத்தம் தெரிவிச்சதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த வருத்தம் தெரிவித்தது என்பது முழு மனதுடன் சொன்னதாக தெரியல அப்படின்னு. அப்போ திருப்தியாக இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மன்னிப்பை அல்லது ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் வந்து முயற்சிக்கிறீங்கன்னு ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் அதை தாங்க பண்ணணும். இதில் ஆதாயம் தேட முயற்சிக்கக்கூடாது. அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்கிறது. சரி, ஓகே. இப்போ 29ஆம் தேதி வரைக்கும் சிறையில் வைக்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக என்ன ஆகும் இந்த கேஸ்? ஒன்றுமே இல்லை. இப்போ 29ஆம் தேதி வரைக்கும்ன்றது ரிமாண்டுங்க. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்களுக்கு கொண்டு போய் ஆஜர்படுத்துகிறாங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அப்படின்னாக்க மேஜிஸ்ட்ரேட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் தி அரெஸ்ட் அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, நீதிமன்ற காவல் அப்படின்னு சொல்லி 15 நாட்களுக்கு போடுவாங்க. ரைட்டு. இந்த 15 நாட்கள் நீதிமன்ற காவல் அப்படின்றத போட்டாங்கன்னா மேண்டேட்ரியாக இன்னைக்கு தேதியிலேருந்து 14 டேஸ் எடுத்துக்கோங்க போட்டு அவங்க 29th போட்டாங்க. 29th வரைக்கும் அவங்க நீதிமன்ற காவலில் இருப்பார். ஆனால் அவங்க நாளைக்கே அவங்க பெயில் மூவ் பண்ணலாம், பிணைக்கு அவங்க மூவ் பண்ணலாம். பிணைக்கு அவங்க மூவ் பண்ணும்பொழுது போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து அவங்கள எடுத்து விசாரிக்கணும், அப்போ எங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து நாங்கள் விசாரிக்கணும், போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு. இங்கே தான் நம்மளுடைய கேள்வி வருது. பொதுவெளியில் அவங்க பேசிட்டாங்க, இது எதுவும் திட்டமிட்டு பேசினதா இல்லை, அங்கே ஒரு வேகத்தில் அவங்க பேசுகிறாங்க. இதான் நடந்திருக்கு. இப்போ என்னையே கோயம்புத்தூரில் கைது செய்த பொழுது காவல்துறை என்னை வந்து அவங்களுடைய கஸ்டடியில் எடுத்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னாங்க. நான் கேள்வி கேட்டேன், எதுக்கு நீங்கள் என்ன விசாரிக்க போகிறீங்க? நான் பொதுவெளியில் போட்ட ஒரு ட்வீட்டு தான் நீங்கள் சுயமோட்டோவாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்க. ட்வீட்டு தான் பொதுவெளியில் போட்டால் அதில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஓப்பன் ஷெட்டு தானே அது. ட்வீட்டு தப்பா சரியா? இந்த வாத பிரதிவாதங்கள் தான் நீதிமன்றத்தில் நடக்கணும், வேறு எதுவும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கஸ்தூரி அந்த இடத்துல அவங்க ஒரு வேகத்தில் பேசிட்டாங்க. இதில் விசாரிப்பதற்கு என்ன இருக்குது? சரி, இப்போ விசாரிக்கிறதுக்கு வந்து ஏன் அவங்க விசாரிக்கிறதுக்கு கேட்பாங்க அப்படின்னா அது ஒரு 4 நாள் கேட்பாங்க, நீதிமன்றம் ஒரு 2 நாள் கொடுக்கும், இல்லை ஒரு நாள் கொடுக்கும். சரியா? இப்போ நீதிமன்றம் ஒரு நாள் கொடுக்குதுன்னா அதை வச்சு ஒரு 3 நாள் இவங்க கடத்தலாம். மண்டே இல்லையா, அடுத்த சாட்டர்டே வரைக்கும் என்ன பண்ணலான்னு பார்ப்பாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் ஏதாவது சால்ஜாப்பு சொல்லி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த கோர்ட் ஹாலிடே வரும். அப்புறம் அடுத்தது திருப்பி நெக்ஸ்ட் மண்டேவுக்கு வந்து சப்போஸ் கீழ்கோர்ட்டில் பெயில் ரிஜெக்ட் ஆச்சுனாக்கா ஹைகோர்ட்டில் வந்து அவங்க அதை எடுக்கணும், உடனே விசாரணைக்கு எடுத்து அது ஒரு 3 நாள் 4 நாள். ஸோ எஃபெக்டிவாக இவங்களை 2 வாரம் உள்ளே வைக்கலாம். சரி, நான் இதை எப்படி பார்க்குறேன், ஆனால் இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கஸ்தூரி அவர்கள் மூலியமாக வந்து பல பேர் பாடம் வந்து எச்சரிக்கை பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு பிராமணர்களை பற்றி, இல்லை தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவரை பற்றி, இல்லை மலையாளிகளை பற்றி, கன்னடர்களை பற்றின்னு சொல்லிட்டு இது இனவரியாவோ இல்லை ஜாதி ரீதியாவோ யாராவது பேசினாங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிறது பாடமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை இது பாடமா அப்படின்றத விட இதை நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதாவது நம்ம பேசுறதுக்கு நம்ம அக்கௌண்டபிள், இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்களுக்கு நான் அக்கௌண்டபிள் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஸ்லிப் ஆஃப் தி டங்கில் கூட நான் சில விஷயங்கள் பேசுகிறேன்னு வைங்க, அது வந்து வழக்காக போடும்பொழுது அது வழக்கான மன்றத்துக்கு நான் போய் அதை வழக்கை எதிர்கொள்கிறது அப்படின்றது ப்ரொசீஜர். சரியா? இது யாரும் தப்பு சொல்லலை, இதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. சட்டத்தை யார் வேண்டுமானாலும் இயற்ற முனையலாம். முக்கியமாக காவல்துறையிடம் அது புகாராக போகும்பொழுது அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, அவரை கைது செய்து நீங்கள் சிறைப்படுத்தித்தான் இதை முன்னெடுக்கணுமா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. இங்கே வழக்கு நடக்கிறதுக்கும் கைதுக்கும் தொடர்பு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வழக்கு நடக்க போகுது, கஸ்தூரி பேசியது தவறு அப்படின்றது நீதிமன்றத்தில் நிரூபணமாச்சுனாக்க கஸ்தூரிக்கு தண்டனை வழங்கப்பட போகுது. இதுக்கு எதுக்கு சிறைப்படுத்தணும்? சரி, ஓகே. ஒருவரை சிறைப்படுத்துவதற்கு காரணம் இருக்கணும்.
இதான் நீதிமன்றம் சொல்லுது. உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா, இஃப் யூ ஆர் அரெஸ்ட் ஷுட் பி an exception ஆர் ஜெயில் ஷுட் பி எக்ஸெப்ஷன், பெயில் ஷுட் பி த நார்ம்னு சொல்லுது. அதாவது நீங்கள் ஒருவரை அவர் குற்றம் ஆகின்ற வரையில் இது மாதிரியான குற்றங்கள், நான் சொல்கிறது இப்போ பிஎம்எல்ஏ மாதிரி இருக்குன்னு வைங்க, அதாவது பப்ளிக் மணி லாண்டரிங்னு வாங்க, அதாவது பொதுமக்களுடைய சொத்தை களவாடியது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனாக்க அப்போது விசாரணை நடக்கும் பொழுதே அவங்க கன்கரண்ட்டாக அதே சமயத்தில் அவங்க சிறைப்படுத்துவது, இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார் இல்லையா, இந்த மாதிரி கெஜ்ரிவால் இருந்தார் பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி குற்றச்செயல்களில் அவதூறு இல்லை ஒரு 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 சமுதாயத்தை பற்றி தவறாக பேசியது, இந்த மாதிரி குற்றச்செயல்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குற்றச்செயல்களுக்கு நீங்கள் வழக்கு எடுத்து நடத்துங்க. சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இப்போ தண்டனை வந்து அவங்க சிறைப்படுத்துறீங்கன்னா அது வேற விஷயம். விசாரணை நடத்துறீங்க, 3 மாசத்துல கேஸை முடிங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. தண்டனையை அவங்க சிறைப்படுத்தப்படுறாங்கன்னா அது வேற விஷயம். அவங்க என்ன செயல் செய்தார்கள் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம், நீங்கள் நான் எல்லாரும் பார்த்துட்டோம். இப்போ அவரை சிறைப்படுத்தி நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இதான் கேள்வி. ஓகே, இந்த கேள்வியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து புரிஞ்சிருக்கு. ஆனாலும் இப்போ நீங்கள் டைவர்ஷன் சொல்கிறீங்க, நம்ம டைவர்ட் ஆகாமல் இதை பற்றியும் பேசுவோம், சமூக பிரச்சனைகள் பற்றியும் தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி உங்களோட பதில்.